ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9க்கான ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஜய் டிவில இந்த சீசனுக்கான ஒரு டீசரையும் அதே மாதிரியே ஒரு ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல என்னப்பா எதுவுமே புரியல அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ரோமோக்குள்ள அவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்குது. போன சீசன்ல பண்ண எந்த தவறையும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அளவு இந்த சீசனை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி தரமா கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த ப்ரோமோல நிறையவே கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்தளவுல நிறைய புதுமைகள் இருக்குது. அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த சீசனுக்கான முதல் டீசரை போன வாரம் விஜய் டிவி வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இந்த சீசனுக்கான ஐ லோகோ எல்லாமே ரிவீல் பண்ணிருந்தாங்க. உண்மையாவே இந்த சீசனோட ஐ லோகோ ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். போன சீசனா இருக்கட்டும் இல்லனா அதுக்கு முந்தின சீசனா இருக்கட்டும், என்னடா இதெல்லாம் ஐ லோகோவாடா, இதுக்கு ஒரு எடிட்டரா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இந்த சீசனோட ஐ லோகோ ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஐ லோகோலயே ஜியோ ஹாட் ஸ்டார் அம்பானிக்குள்ளது தாண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஹிண்டையும் கொடுத்திருந்தாங்க. ஆமாங்க, ஐபிஎல் அணிகளை பொறுத்தளவுல மும்பை அணி அம்பானியோட அணி. அந்த அணியில எப்படி ஒரு ஸ்டார் கொடுக்கப்படுமோ அதே மாதிரியே ஒரு ஸ்டார் சக்கரம் சுத்துது. அதுக்கப்புறமா தான் அந்த ஐ லோகோ ரிவ்யூல் ஆகுது. இதுல இருந்தே அம்பானிக்குள்ளதுப்பா இந்த சீசன் தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆமாங்க, அவரோட ஐபிஎல் அணியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கப் அடிக்கிறாங்களோ இல்லையோ அதுல இருக்கிற பேட்ஸ்மேனா இருக்கட்டும் போலரா இருக்கட்டும் ட்ரெண்டிங்ல உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் எல்லாருக்குமே அறிமுகமான நபர்கள் தான் அதிகப்படியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுமே பல வீடியோக்கள்ல இந்த சீசன்ல களமிறங்க போற போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி ரூமர் லிஸ்ட் எல்லாம் போட்டிருப்போம். பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச போட்டியாளர்கள், இவங்கெல்லாம் வந்தா வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற போட்டியாளர்கள் தான். கண்டிப்பா இந்த சீசனை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் தரமா இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்தளவுல பிக் பாஸோட டைரக்டரையே மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முந்தின சீசன் வரைக்கும் நெல்சன், ராஜ்குமார் பெரியசாமி இவங்க ரெண்டு பேரும் தான் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல பிரவீன், அர்ஜுன் இந்த ரெண்டு பேரும் தான் டைரக்ட் பண்றதா ஒரு செய்தி எல்லாமே வந்துச்சு. உண்மையாவே இவங்களை பொறுத்தளவுல நிகழ்ச்சியை ரொம்பவே விறுவிறுப்பா கொண்டு போவாங்க அப்படிங்கிறது முதல் ப்ரோமோல இருந்தே தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல எதுவுமே டைரக்டா சொல்லல, எல்லாத்தையுமே இன்டைரக்டா தான் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரோமோல ஸ்டார்டிங்ல விஜய் சேதுபதி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியே வர்றாரு. வெளியே நிக்கிற வாட்ச்மேன் அவர் கையில இருக்கிற பில்ல வாங்கி பஞ்ச் பண்ணி அவர் கையிலேயே கொடுக்கறாரு. ஏன்பா அந்த பில்ல வாங்கி எதுக்காக பஞ்ச் பண்ணி என் கையில தந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அந்த வாட்ச்மேனை பொறுத்தளவுல தெரியல சார், அவங்க பண்ண சொன்னாங்க நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே விஜய் சேதுபதி எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது போன சீசனை பொறுத்தளவுல பல இடங்கள்ல விஜய் சேதுபதி இதே கேள்வியை போட்டியாளர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆமாங்க, ஒரு டாஸ்க்னு வந்துட்டா முத்துக்குமரன் சொல்றதை கேட்டுக்கிட்டு எல்லாருமே டாஸ்க் விளையாண்டாங்க. கடைசியில முத்துக்குமரன் சொல்லிதான் நாங்க பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர அவங்களா யோசிச்சு எந்த இடத்துலயுமே செயல்படல. ஏன்டா இப்படி இருக்கீங்க, அப்படிலாம் இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரியே அந்த முதல் லைன் அமைஞ்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல யோசிச்சுக்கிட்டே புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக்கோட பைக் ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல டிராபிக் சிக்னல் விழுது, எல்லாருமே வெயிட் பண்றாங்க. கிரீன் சிக்னல் விழுந்த உடனே எல்லாருமே ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது புரியல அப்படிங்கிற சொல்றாரு. அதாவது ஹார்ன் அடிக்கிறதுனால வழி கிடைக்க போறது இல்ல, ஒவ்வொரு ஆளா நகர்ந்து போனாதான் மத்தவங்க போக முடியும். அப்படி இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கூச்சல் போடுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல, உங்களோட கேமை நீங்க ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீன் அமைஞ்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜேசிபில குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க மக்கள் எல்லாருமே கூடி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் சேதுபதி அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேசிபி பள்ளம் தோன்றத படம் பாக்குற மாதிரி பாக்குறீங்க, அதே நேரத்துல படம் பார்க்க போறேன்னு சொல்லி தியேட்டர்ல உட்கார்ந்துகிட்டு ரீல்ஸ பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எதுவுமே புரியல அப்படிமே சொல்றாரு. ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் நடக்கும், உட்கார்ந்து வேடிக்கை தான் பாப்பாங்களே தவிர அவங்களோட கருத்து அதுல ஏதாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே இருக்காது. யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஆள் பண்றதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்பா போன வேலையை மட்டும் பாருங்கப்பா, எதுக்குப்பா தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களுக்கு அட்வைஸ் பண்றதாதான் இந்த இடத்துல அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கும் போது மூஞ்ச மறைச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. எதுக்குடா இப்படி செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியும் கேட்கிறாரு. அதுவும் வேற ஒண்ணும் கிடையாதுங்க, எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் போட்டோ எடுக்கிறீங்க, எதுக்காக மூஞ்ச மறைச்சுக்கிட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் யாரு அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் போறீங்க, மறுபடியும் எதுக்காக போலியான முகத்திரையில இருக்கிறீங்க? உங்களோட ரியல் ஃபேஸை காட்டி உங்களோட முழு உழைப்பை போட்டு விளையாடுங்க.
மாஸ்க்லாம் போட்டுட்டு விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீன் அமைஞ்சிருந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஒரு கோயிலுக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட 3 இடங்களோட பேரை சொல்லி அந்த இடத்துக்கு ஆட்டோ வருமா அப்படிங்கிற கேக்குறாரு. ஆனா ஆட்டோ டிரைவரை பொறுத்தளவுல பேப்பர் படிக்கிறதுல மும்மரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்பா நீயாவது எந்த இடத்துக்காவது கூட்டு போவியா? நான் 3 ஆப்ஷன் கொடுத்தோம்ல, நீ ஏதாவது 3 ஆப்ஷனை தாண்டி சொல்லும் போது கூட அவர் எதுவுமே சொல்றதுக்கு தயாரா இல்லாம அவர் வச்சிருந்த பேப்பரை தான் படிச்சுட்டு இருக்காரு. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து கேமும் ஆடாம உண்மையாவும் இருக்காம வந்த வேலையை மறந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா வேலைக்காகாது, நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதை நோக்கி போங்க அப்படிங்கறது தான் இதனோட பொருளா இருக்குது. ஆமாங்க, ஆட்டோ டிரைவரை பொறுத்தளவுல பேப்பர் வாசிக்கிறத நிப்பாட்டி இருந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு ட்ரிப் கிடைச்சிருக்கும். ஆனா அவரை பொறுத்தளவுல அவரோட தொழிலை மறந்து பொழுதுபோக்குல இறங்குனதுனால அவரோட தொழில் தான் பாதிக்கப்படுது. அதனால போட்டியாளர்களா உள்ள போறவங்க நீங்க எதுக்காக போறீங்களோ அதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த சீன் அமைஞ்சிருந்துச்சு. அடுத்ததா ஒரு லேடி வந்து காரை ரிவர்ஸ் பார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்ல பாட்டு ஓடுது, பாட்டோட சவுண்டை குறைச்சிட்டு ரிவர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த நேரம் வந்து கார் வந்து பின்னாடி இருக்கிற கம்பத்துல மோதிருது. பாட்டு போட்டிருந்ததுனாலதான் உங்களுக்கு ரிவர்ஸ் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது பல இடங்கள்ல விஜய் சேதுபதி இதே மாதிரியே போன சீசன்ல கத்துறத பார்க்க முடிஞ்சுச்சு. ஆமாங்க, அவங்களோட கவனம் சிதறதுனால பல இடங்கள்ல பிரச்சனைகள் நடக்குது. ஆனா தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு இன்னொரு ஆள் மேல பழிய போடுறீங்க. போன சீசன்ல பொதுவாவே எல்லாருமே எல்லாத்துக்கும் காரணம் முத்துக்குமரன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி எதுக்குப்பா சொல்றீங்க? நீங்க கவனமா இருந்தா உங்களோட கேம் பிளே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சீன் அமைஞ்சிருந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் வந்து பேங்க்ல கேஷ் கவுண்டர்ல போய்கிட்டு எப்படி புது அக்கௌண்ட் தொடங்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கேஷ் கவுண்டர்ல போய் அக்கௌண்ட் தொடங்க முடியாது அப்படிங்கறது அவருக்கும் தெரியல. அதே நேரத்துல கேஷ் கவுண்டர்ல இருக்கிறவங்க கண்ணாடியை கலத்திட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அவர் சொன்னதை காதால தான் கேட்க போறாங்க. கண்ணாடியை கலத்துறதுனால எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படிங்கறது தான் கேள்வியா இருக்குது. உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல இதுதாங்க நடந்துகிட்டு இருக்குது. அதாவது ஒரு பிரச்சனை ஒரு நபர் பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்க கிட்ட டைரக்டா பேசாம உட்கார்ந்து புரணி பேசுறது மட்டும்தான் முழு நேர வேலையா இருக்கணும். அப்படி எதுவும் பண்ணாதீங்கப்பா. எந்த கேள்வியை எங்க கேட்கணுமோ அங்க கேட்டாதான் சரியான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சீன் அமைஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதிரிதான் சில நேரத்துல சில விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. எதுக்கு இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தான் வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காருங்க. உண்மையாவே இந்த ப்ரோமோ என்ன பொறுத்தளவுல தரமான ப்ரோமோ அப்படியே சொல்லுவேன். ஆமாங்க, கமல் சார் இருக்கும்போது இப்படிதான் ப்ரோமோ இறங்கும். அதாவது அந்த ப்ரோமோல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத இன்னொரு ஆள் டீகோட் பண்ணாதான் மக்களுக்கு தெரிய வரும். அந்த அளவு அதுக்குள்ள காரணங்கள் அர்த்தங்கள் நிறையவே இருந்தாலும் நார்மலா பார்க்கும்போது புரியாது, உள்ள அர்த்தங்கள் நிறையவே இருக்கும். அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல பல மாற்றங்கள் இருக்குது. இந்த சீசன் தரமா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ப்ரோமோ சான்று அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியே முதல் ட்ரீசர்லயே விஜய் சேதுபதி மாசான லுக்ல வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சேர்ல உட்கார்ந்து யோசிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் வேற ஒன்னும் கிடையாதுங்க. போன சீசன்ல அவரை போட்டு போலன்னு பொழந்திருக்கோம். இந்த சீசன்ல உருப்படியா தொகுத்து வழங்கணும், நான் எல்லாத்துக்கும் தயாராதான்டா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீசனை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் தேர்வு வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சைக்கு பெயர் போன விஜய் பார்வதியா இருக்கட்டும், அதே மாதிரியே டாஸ்கின் வந்தா பின்னி பெடல் எடுக்கிற புவியரசன், வினோத் பாபு, விஜய் கதிர், உமர் இப்படிங்கிற பல பிரபலங்களா இருக்கட்டும், அதே மாதிரியே பெண் போட்டியாளர்களை பொறுத்தளவுல ஃபரினா ஆசாதா இருக்கட்டும், அதே மாதிரியே நேகா, சபானா இப்படிங்கிற பல பிரபலங்களோட பெயர்கள் அடிபடுது. யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல கடந்த சீசன்கள் மாதிரி டல் அடிக்காம ரொம்பவே ஃபயரா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல போட்டியாளர்களா யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த சீசனோட முழு ரிவ்யூவையும் நேர்மையான கண்ணோட்டத்தோட உண்மையா யார் பக்கமும் சாயாம கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.